தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எமிதல்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டு எழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. வாருமாவியே துணை தாருமாவியே, வாருமாவியே துணை தாருமாவியே. நீர் தொட்டதால் துளிர்ந்த நெஞ்சம் கோடி கோடியே, கரம் பட்டதால் உயிர்த்த மனங்கள் பாடும் நன்றியே. நீர் தொட்டதால் துளிர்ந்து நெஞ்சம் கோடி கோடியே, கரம் பட்டதால் உயிர்த்த மனங்கள் பாடும் நன்றியே. வாருமாவியே துணை தாருமாவியே, வாருமாவியே துணை தாருமாவியே. திருப்பாடல் 111. அல்லேலூயா. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். அவரது செயல் மேன்மையும் மாண்பு மிக்கது, அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர்தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் ஆற்றல் மிகு செயல்களை நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை, என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர்தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதன் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா வடிவில் இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலி கேட்டது. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். செய்த ஒவ்வொரு அற்புத அதிசய செயல்களுக்கும் நன்றி கூறுகிறோம். கொடுத்த பாதுகாப்பு, பராமரிப்பு, நேசம், கிருபை அனைத்திற்கும் நன்றி கூறுகின்றோம். காலை கண்விழித்தது முதல் இரவு வரை எங்களோடு கூட இருந்து வழிநடத்தியும் மீண்டும் இரவு முழுவதும் காவல் தூதர்கள் வழியாக எங்களை பராமரித்த அற்புத அதிசய செயல்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ற உம் வாக்கிற்கு ஏற்றவாறு நாங்கள் என்றென்றும் உமக்கு நன்றி செலுத்தவும் போற்றவும் புகழ்வும் மகிழும் பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். இந்த அருமையான வேளையிலே எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். ஜெப உதவியை யார் யாரெல்லாம் இந்த சேனலின் வழியாக கேட்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்திற்கும் அந்த நபர்களுடைய சுகத்திற்கும் நீர்தாமே புதுமையை செய்யும், அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்யும், ஆசீர்வதியும் தகப்பனே.
நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் மனமு வந்து புன்முறுவலோடு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, இவளே என் அன்பார்ந்த மகள், இவளிடம் பூரிப்படைகிறேன் என்று நீர் சந்தோஷமாக கூறுவதையும் கேட்பதையும் செவி கொடுத்து கேட்கும், கண் திறந்து பார்க்கும் பிள்ளைகளாக, ஆசீர்வாதத்தின் மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தந்து காத்தருள வேண்டி இந்த நேரத்தில் எங்கள் ஜெபத்தை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்ற அருள் புரிவாய் இறைவா. இறைவா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ திருமுழுக்கு பெற்ற அந்த பாலஸ்தீன நிகழ்வை நாங்கள் இன்று கொண்டாடுகின்ற பொழுது, எங்கள் திருமுழுக்கின் போது நாங்கள் பெற்ற அற்புதங்கள், அதிசயங்கள், அளப்பரிய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறி, தொடர்ந்து உம்மிடம் திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகளாக, திருச்சபைக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் உழைக்க எங்களுக்கு வரம் தர உம்மிடம் வேண்டுகிறோம். இறைவா, திருமுழுக்கு என்பது கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் ஒருவரே என்பதை உணர்ந்து, உயர்வு தாழ்வு பாராட்டாமல் ஒருவருக்கொருவர் சுமைதாங்கிகளாக, குரல் கொடுப்பவர்களாக, அன்பு செய்பவர்களாக வாழ்ந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வரம் தரமிடம் வேண்டுகிறோம். இறைவா, நாசரேத்துள் இளைஞராக நீர் சுற்றித் திரிந்தபோது அங்கு அநீதிகளை கண்டு நீர் கொந்தளித்து கேள்விக்குறியை எழுப்பி மக்களுக்கு உரிமை வாழ்வை வாங்கி தந்தீர். நாங்களும் பார்க்கின்ற இடங்களில் உம்மை போல கேள்வி கேட்பவர்களாக, நீதிக்காக போராடும் மக்களாக வாழும் வரம் தந்தரல இறைவா உம்மை வேண்டுகிறோம். இறைவா, சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற நாங்கள் ஒவ்வொரு நாளும் உழைக்கவும், அதற்கு தேவையான அருளை நீர் எங்களுக்கு தூய திருமுழுக்கு வழியாக எடுத்துக்காட்டான வாழ்வு படிப்பினைகளை தந்திடவும், உம் இளைய விசித்திரமான பாசத்தால், உறுதி மனப்பான்மையால், வீரத்தால் எங்களை நிரப்பி காத்தருளுமிடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். ஜெபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருப்பவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கையில் நீர் மகிழ்ந்திடவும், களி கூர்ந்து என் அன்பார்ந்த மகள் இவரிடம் பூரிப்படைகின்றேன் என்ற நிறைவான வாழ்வை நாங்கள் எல்லா நிலையிலும் சுவைப்பதற்கும் கேட்பதற்கும் உரிய பிள்ளைகளாக வாழ வரமேண்டி எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம், மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். அன்னை மரியால் நம்மை காத்திட வேண்டுவோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.